எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். தனுசு ரசிகர்கள் உள்ளாட்சி எலெக்ஷன்ல கண்டிப்பா நிறுத்த தான் போறாங்க. அதற்கான பவுண்டேஷன் வேலையை கஸ்தூர் ராஜா ஆரம்பிச்சிட்டாரு. தனுசு யாரை கேட்கிறாப்புல, நாங்கெல்லாம் வரக்கூடாதானா, அப்போ நீயே வந்துட்டு இல்லை நான் வரக்கூடாதான்னு கேட்கறது மாதிரி கூட அவர் நினைக்கும். இனிமேல் இந்த விஜயோட இன்ஸ்டா டீமு இது கொஞ்சம் ஸ்பீடாகும். ஐடி விங்ஸ் வந்து ஸ்பீடாகும். தனுசு வர்றதுனால யார் ஓட்டு செதறும்? தாவேகா ஓட்டு தானே செதறும். அப்போ இவங்களுடைய வளர்ச்சியை எப்படி எப்படி அமுக்கணும் போது பிளான் பண்ணுவாங்க. ஆனால் தனுசு படத்துக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் சிக்கல் வரல. இந்த மாதிரி புதுசாக ஒரு சிக்கல் வந்தால் அது தனுஷோட அரசியல் வளர்ச்சிக்கு தான் பயன்படும். 31 ஆட்சி விஜயா தனுஷா அந்த ஸ்டேஜ் தான், அதை நோக்கி தான் போகிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அதற்கடுத்து அடுத்தடுத்த கட்டங்கள் ஆல்மோஸ்ட் 60 நாட்கள் ஆயிடுச்சு அவரோட ஆட்சி அமைந்து. எப்படி பார்க்குறீங்க அவரோட ஆட்சியை? இதுவரைக்கும் எந்த ஒரு செயல் திட்டமுமே செயல் வடிவத்துக்கு வரல. சிங்கப்பெண் படையில் இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சிவகங்கையில் ஒரு சிங்கப்பெண் படையில் இருந்த ஒரு பெண்ணுக்கே பாலியல். நான் தண்ணி திறந்து விட முடியாது. நான் முதலமைச்சர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன், தமிழ்நாடு விஜய்கிட்ட. ஆண்டுக்கு இத்தனை இது கொடுக்கணுங்கிறது இது, அதை நீ கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்றத இவர் பேசவே இல்லை. இன்னொன்று, மத்திய அரசுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசலாம். இப்போ இதிலிருந்து அவருடைய 60 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்றத சரி. இப்போ 31 எப்படி சார் அவங்க சோலோவாக நிற்பாங்களா, விஜய் மாதிரி அணித்து நிற்பாங்களா, இல்லை திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அந்த மாதிரி எதாவது போவாங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அடுத்து நம்ம தான் 31 ஆட்சி விஜயா தனுஷா அந்த ஸ்டேஜ் தான், அதை நோக்கி தான் போகிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அதற்கடுத்து அடுத்தடுத்த கட்டங்கள் அவருக்கு எப்படி அமைதுன்றதை பொறுத்து தான் நம்ம பேசணும். சரி, இப்போ விஜய், தனுஷ், அண்ணாமலை, உதயநிதியை கொண்டு வரணுன்றதெல்லாம் அவங்க கட்சி ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஏன்னா அடுத்து ஸ்டாலின் அவர்களால் உடல்நிலை சரியில்லை, அந்த மாதிரி பல்வேறு காலங்கள் இருக்குது. உதயநிதி தான் அடுத்த முதல்வர் அந்த இது கொண்டு வராங்க. அடுத்து அண்ணாமலை இருக்காரு, அவரோட இயக்கம் ஆரம்பித்து 50 லட்சம் பேர் இணையிறாங்க. ஸோ விஜய், தனுஷ், அண்ணாமலை, உதயநிதி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க 31? இல்லை, இப்போ உதயநிதிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்குது. ஆமாம், அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஒரு கட்சி. அதாவது அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், அதுக்கடுத்து இவர் இளைஞரணி செயலாளராக இருந்து துணை முதல்வரானவர். இவர் இப்போ ஓரளவு இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அரசியல் நுணுக்கங்களை கற்றுக்கிட்டார். இன்றைக்கி அவர் தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர். அவங்களுக்கு கட்சியில் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. இதற்கு அடுத்து ஒரு அடுத்த கட்டத்தில் ஒட்டுமொத்த கிராமத்துலேயும் கிளை அமைப்புகள் கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இன்றைக்கி நிர்வாகிகளுக்குள்ள பிரச்சனைனால கட்சி சிதறுண்டு இருக்குது. அது மீண்டும் ஒன்று சேரலாம், இல்லை இதே தலைமையை ஏற்று தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்ட்ராங் ஆனால் அடுத்த கட்ட எலெக்ஷன் திமுகவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் அமையலாம். ஆனால் இந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே இவங்களுடைய கட்சியை தாவேகா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணால் திமுகவா தாவேகாவாங்கிற சூழ்நிலையை உருவாக்கலாம். அண்ணாமலை கட்சியில் கிட்டத்தட்ட 68 லட்சம் நினைக்கிறேன் இப்போ ரிசல்ட் இப்போதைக்கு சேர்ந்த. இதில் முதல் முறையாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் கோவையில், நல்ல வரவேற்பு. இன்னொன்று, அவர் எடுத்துகிட்டு போகிற விதங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த முறை திமுக ஆட்சியில் இருந்த ஸ்கோப்பு தான் அது. கல்லூரிகளில் போய் விழிப்புணர்வு பண்ணுறது, போதைக்கு எதிரானது. இவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் ஆரம்பிக்கல, அவர் அந்த மேடையிலே அதை சொன்னார். போன ஆட்சியில் இருந்தது தான் அது, அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் ஒன்றும் புதுசாக இளைஞர்களை நான் ஒன்றும் கொண்டு வரலைன்ற. ஆனால் அது இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. இன்னொன்று, அண்ணாமலை மேலே அவர் மாநில தலைவராக இருக்கும்போதே இளைய சமுதாயத்தினர் அவர் விரும்பினாங்க. ஆமாம், ஒரு அவருடைய விமர்சனங்கள் எல்லாமே ஒரு ஏற்றுக்கிறது மாதிரி இருக்கும். பட் அதை அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை நிறைவேற்றினாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஒரு கவர்ச்சி ஸ்பீச் இருந்துச்சு. ஆமாம், அப்போ இளைய சமுதாயத்தினர் மத்தியில் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்கு. பட் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் அவர் ரிஸ்க் எடுக்கணும். இன்னும் அவர் ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக வரல. முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காரு. அடுத்து திருச்செந்தூர் நிகழ்ச்சி ஒன்று ரத்தாயிருக்கு.
இப்போ இன்னைக்கு கூட ஏதோ ஒரு நிகழ்ச்சி அடுத்து நடத்த போகிறேன், இப்போ டேட்டு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பட் நீங்கள் சொல்கிறது மாதிரி இதுக்கு 31 எலெக்ஷனில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கும்போது நான் 29 இதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும், யார் யார் எப்படி வருவாங்கன்றது தெரிஞ்சிடும். தனுஷோட மேட்ரு 31 தான். 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க வந்து கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, உள்ளாட்சியில் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வளர்ச்சி தெரிய ஆரம்பிக்கும். அரசியலில் இவர் ஸ்ட்ராங் பண்ண போகிறாரா என்னங்கிறது இதுக்கடுத்து இன்னுமேல் வந்து இப்போ இவர் ஸ்பீச்சுக்கு பிறகு இப்போவே எவ்வளோ விமர்சனம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இவங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை கண்டிப்பாக ஆளுங்கட்சி அடக்க பார்ப்பாங்க. கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கும் தனுஷு ரசிகர்களுக்கும் சலசலப்பு உருவாகும் அங்கங்கே. அடுத்து அதான் சார் வராங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஈவெண்ட் நடந்துச்சு இல்லை சார், அவரோட பர்த்டே ஈவெண்ட். ஆன்லைன் வந்து பார்த்த உடனே செம்ம சண்டை விஜய் ஃபேன்ஸுக்கும் தனுஷ் ஃபேன்ஸுக்கும். தனுஷ் ஃபேன்ஸ் வந்து அடுத்து நாங்கள் தாண்டா அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க, அது கீழே விஜய் ஃபேன்ஸ்லாம் போய் அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ இந்த இவ்வளோ பிரச்சனைகள் போது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 26க்கு முன்னாடி வரைக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கு தான் பிரச்சனை சமூக வலைதளத்தில் இருந்தது. இது மிகப்பெரிய விரோதிகளாக கூட சிலர் மோதிக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அஜித் ரசிகர்கள் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு விஜய் ரசிகர்களுக்கும் புதுசாக தனுஷ் ரசிகர்கள் எதிரியாக உருவாகுறாங்க இந்த ஒரு நிகழ்ச்சியில். ஆனால் இளைஞர்கள் வந்து இன்னும் விழிப்புணர்வு என்னன்னு நினைக்கிறேன் நான். ஒரு நடிகர்கள் ரெண்டு நடிகர்கள் வந்து அவங்க சுயநலத்துக்கு அவங்க சம்பாரித்து பிரபலமாகி இன்னைக்கு செட்டில் ஆகிறாங்க. நீங்கள் இளைஞர்கள் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றது. பட் இவங்களுக்கு என்ன ஆசைன்னா விஜயை நம்பி இருந்தவங்களாம் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிட்டான்னு இப்போ நம்மளும் ஆகக்கூடாதான்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு இது. அப்போ அரசியல் களமே வந்து சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி சண்டை. ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி, ஒரு நலத்திட்டம் பண்ணுறாரு, அவங்க எதிர்ப்பு போடுறாங்க, இவங்க பதில் போடும்போது இது தேவையில்லாத சச்சரவு தானே தவிர, ஆனால் இதுக்கும் ஒரு பதவி ஆசையில் வர்ற சண்டை தான், மோட்டிவ் தான். பட் இதுவே வந்து இன்னும் வளர்ந்துச்சுன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்ற ரேஞ்சுக்கு இந்த ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது உள்ளாட்சி எலெக்ஷனில் கண்டிப்பாக இது பிரதிபலிக்கும். ஏன்னா தனுஷ் ரசிகர்கள் உள்ளாட்சி எலெக்ஷனில் கண்டிப்பாக நிறுத்த தான் போகிறாங்க. அதற்கான ஃபவுண்டேஷன் வேலையை கஸ்தூர் ராஜா ஆரம்பிச்சிட்டார். உள்ளாட்சி எலெக்ஷனில் கண்டிப்பாக நம்ம போட்டியிடணும், நம்மளுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் முடிவெடுக்கலான்ட்டு. ஆனால் இந்த சலசலப்பு தொடருன்றது தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் இந்த விஷயத்தில் இறுதி கேள்வி, இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிக்க ஆசைப்படுறாரு, புதுசாக ஆட்சி அமையுது, ஃபேன் சண்டை போடுறாங்க. விஜய் சார் இதை எப்படி பார்த்துட்டு இருப்பாரு? அவர் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கும்? தனுஷு கேட்ட கேள்வி நம்மளை தான் கேட்குறாருன்ற மாதிரி கூட நினச்சிருக்கலாம். ஏன் நாங்கள்லாம் வரக்கூடாதா? நீனே வந்து மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லுவேன். மைண்ட் வாய்ஸ். ஓகே. தனுஷு யாரை கேட்குறாப்புல? நம்மளை தான் கேட்குறாப்புலையோன்னு கூட விஜய் நினைக்கலாம். ஏன் நாங்கள்லாம் வரக்கூடாதானா, அப்போ நீயே வந்துட்டு இல்லை நான் வரக்கூடாதான்னு கேட்குறது மாதிரி கூட அவர் நினைக்கலாம். பட்டு யார் வேணாலும் வரணுங்கிறது ஜனநாயகம். விஜயும் அதைத்தானே ஃபஸ்ட்டு சொன்னார். ஆமாம் ஆமாம், நாங்கள்லாம் வரக்கூடாது. ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். அதைத்தான் தனுஷு சொல்கிறாரு. பட்டு இனிமேல் இந்த விஜயோட அந்த இது இருக்குல்ல, இன்ஸ்டா டீமு, இது கொஞ்சம் ஸ்பீடாகும். ஐடி விங்ஸ் வந்து ஸ்பீடாகும். அப்போ தனுஷோடைய இதெல்லாம் வந்து அபரிமிதமான வளர்ச்சி அமுக்கி வைக்கணுன்றது இருக்கும் வரும். அடுத்து தனுஷ் படங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் போகிற அவார்ட்ஸ் இல்லை, அந்த ரிலீஸுக்கான பட ரிலீஸுக்கான இதே வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் அமுக்கி வாசிப்பாங்க. மறைமுகமாக அரசாங்கம் வந்து தேட்டர் போடுறதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாமே குடைச்சல் வரும். அந்த ப்ரொடியூசருக்கான நெருக்கடிகள் வரும். இப்போ விஜயை எதிர்த்து அவர் அரசியலுக்கு வர போகிறாரு, நீ அவரை நம்பி படம் போடுற, அந்த படம் ரிலீஸ் ஆகுமா? அரசாங்கத்தை எதிர்த்து அப்படிங்கும்போது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் உருவாகும் கண்டிப்பாக. ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமுமே தனக்கு எதிரியாக வர்ற ஒருத்தரை வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணவோ வளர்த்து விடவோ விரும்ப மாட்டாங்க. அதானே இயற்கை. அப்போ தனுஷு நமக்கு எதிராக ஒரு சக்தியாக உருவாகிடுவாரோங்கிற பயம் கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சதவீதம், இப்போ திமுகவா நம்மளான்னு இருக்கோம், ஆளுங்கட்சி தாவேகா, எதிர்கட்சி திமுக. இப்போ இந்த ரெண்டு கட்சி இடையில தனுஷ் வர்றது யாருக்கு இழப்பு?
கண்டிப்பாக திமுக ஓட்டு அங்கே இருக்க போகாது, தனுஷுக்கு போகாது. திமுகலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டு பேங்க் டெபாசிட் பண்ணது மாதிரி திமுக ஓட்டு. திமுக ஓட்டு அப்போ தனுஷுக்கு போக போகிறது இல்லை. தனுஷ் வர்றகைனால யார் ஓட்டு செதறும்? சினிமா கவர்ச்சியில் வந்த கட்சி தாவேக்கா. தாவேக்கா ஓட்டு தானே செதறும். அப்பா விஜய் நம்பி ஓட்டு போட்டேன், விஜய் நமக்கு இந்த 2500 இன்னும் கொடுக்கல, தமிழ்நாடு ஃபுல்லாக பசு பிரின்னு சொன்னார், செய்யலை. தனுஷ் தம்பி நல்ல தம்பியாக இருக்குது, நல்ல படங்கள்லாம் நல்லா பண்ணுது, தனுஷுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போமேன்னு மக்கள் மாறிட்டா அப்போ விஜய்க்கு வந்த வாக்கு வங்கி தானே அங்கே செதறும். அப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் வரத்தானே செய்யும். அது உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனால் வெளியே காட்டி விஜய் படத்தில் டைலாக்ல பேசுகிற மாதிரி பேஸ்மெண்ட் பாடி வீக்கு, பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்க பயத்தை வெளிக்காட்டிக்கிறாம அப்போ இவங்களுடைய வளர்ச்சியை எப்படி எப்படி அமுக்கணும் போது பிளான் பண்ணுவாங்க. ஆனால் தனுசு படத்துக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் சிக்கல் வரல. இந்த மாதிரி புதுசாக ஒரு சிக்கல் வந்தால் அது தனுஷோட அரசியல் வளர்ச்சிக்கு தான் பயன்படும். ஓகே, அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் சார். இன்றைக்கி விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் 60 நாட்கள் ஆயிடுச்சு அவரோட ஆட்சி அமைஞ்சு. எப்படி பார்க்குறீங்க அவரோட ஆட்சியை? மாண்புமிகு தமிழக முதலமைச்சரோட 60 நாட்கள் ஆட்சி வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு செயல் திட்டமுமே செயல் வடிவத்துக்கு வரல. அவர் சொன்ன வாக்குறுதிகள் ஒரே ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றினார், சிங்கப்பெண் படை. சிங்கப்பெண் படையில் இருக்க பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சிவகங்கையில் ஒரு சிங்கப்பெண் படையில் இருந்த ஒரு பெண்ணுக்கே பாலியல் துன்புறுத்தல். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த இதில் படையில் இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் போய் 18 வயசு கீழே இருக்கிற பசங்க கூட இப்போ பொண்ணுங்க பேசினாலே போக்ஸோ பாயும் அப்படின்னு தேவையில்லாமல் கருத்தை பேசி அந்த லேடியை மறுபடியும் இப்போ ஸ்டேஷனுக்கே டூட்டி போட்டாங்க. இன்னும் அதுவே வந்து குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு சிங்கப்பெண் படையாக தான் இருக்கு. அவங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. இன்னொன்று, இந்த 60 நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 48 பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இதுவரைக்கும் லாக்அப் மரணங்கள் இந்த 60 நாளில் தான் அதிகமாயிருக்கு. அப்போ சட்டம் ஒழுங்கை கையில் வச்சுருக்க காவல்துறைக்கு மந்திரி அவர் தான். அவர் அதுல என்ன ஒரு ஸ்ட்ராங்காக அவர் இன்னும் கற்றுக்கிறன்னுன்றதான் நிர்வாகத்துறையை இன்னும் அவர் வந்து நிர்வாகத்திறனாக அவர் வந்து செயல்படலைன்றது அவர் கற்றுக்கிறணும். இன்னொன்று பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேகதாது பிரச்சனை பெருசாக இருக்கு. இன்னைக்கு கூட கூட்டம் கூடுது மதியம். இதில் வந்து இவங்களுடைய கருத்துக்களை ஸ்ட்ராங்காக வைக்கணுமே தவிர அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு கர்நாடக முதலமைச்சர். நான் தண்ணி திறந்து விட முடியாது, நான் முதலமைச்சர்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கேன் தமிழ்நாடு முதல்வர் விஜய்கிட்ட, அவர் வந்தால் நான் அணையெல்லாம் சுற்றி காமிப்பாங்கிறாரு. ஆனால் தண்ணி கொடுக்கணுங்கிறது ஒழுங்குமுறை ஆணையோட ஆண்டுக்கு இத்தனை இது கொடுக்கணுங்கிறது இது, அதை நீ கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்றத இவர் பேசவே இல்லை. இன்னொன்று, மத்திய அரசுக்கு எதிராக இவர் இது வரைக்கும் இந்த 60 நாளில் ஒரு வார்த்தை கூட பேசலை. அதாவது கடந்த ஆட்சியில் வந்து கல்விக்கு நமக்கு எத்தனாயிரம் கோடி வரணுங்கிறது இருக்குது, நீங்கள் முதலமைச்சராக வந்துட்டீங்க, இது வரைக்கும் கேட்டிங்களா? கேட்கல. இதில் வந்து இடையில ஒரு விழா வந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பார்லிமெண்ட்டில் ஆட்டின உரைகளை பற்றி ஒரு புத்தகமாக தொகுத்து வெளியிடுறாங்க. அதுக்கு வந்து துணை ஜனாதிபதி வெளியிடுறதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பெற்றுக்கொள்றதாகவும் தான் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணாங்க. இதில் தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்து அரசில் வந்து காங்கிரஸை கூட்டணி சேர்த்துக்கிட்டார் மந்திரி சபையில். அப்போ இந்தியா கூட்டணிக்கு விஜய் இங்கே ஸ்ட்ராங் அடித்தளம் போடுறாருன்ற மாதிரி மத்தியில் டெல்லிக்கு ஒரு பார்வை தோணுது. அதை உள்ளுக்குள்ளே ஒரு கோபம் உருவாகுது. இந்த நூல் வெளியிட்ட தலைமையை துணை ஜனாதிபதியை ப்ரோக்ராமை கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. அவர் எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் அந்த தேதியில் இருக்குன்னு இப்போ ரத்து பண்ணுறாரு. ரத்து பண்ணோன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தி இப்போ வந்து நூலை வெளியிடுறதாகவும் விஜய் பெற்றுக்கொள்வதாகவும் வைகோ அடுத்த அறிவிப்பு விடுறாரு. வைகோவுக்கு என்ன இதில் சுயநலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட். ஏன்னா காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து அவங்க வெளில வந்துட்டாங்க. அதனால
நம்ம புதுசாக ஒரு கூட்டணியை உருவாக்குவோம். ம். அதுக்கு விஜயவும் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில் அமர வச்சிட்டோம்னா ம். இந்த கூட்டணி உருவாக்குறதுக்கு நம்ம ஒருங்கிணைப்பாளர் ஆயிடும். ம். ம். கோஆர்டினேஷன் ஒன்று. வைகோ வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துறது மக்கள் மத்தியில் இப்போ வைகோ தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் உருவாக்கி இந்த ஆட்சியை வச்சு வைகோ தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் ஏதாவது ஒரு உருவாக்கி அதை நம்ம அடுத்த தேர்தலில் எம்பி எலெக்ஷனில் மதிமுக ஒரு 4 இடங்களில் ஜெயிக்கணும், கட்சியை வளர்க்குறதுக்கு ஆளுங்கட்சியோட போயிடலாம், விஜய் நமக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுப்பாரு, விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்குன்ற மாதிரி வைகோ இதை பயன்படுத்திக்கிறதுக்கு பிளான் பண்ணார். ஆனால் இதுக்கு வந்து ஒரு செக்கு கவர்னர் வச்சார். ராகுல் காந்தியும் விஜயும் ஒரே மேடையில் அமர போகிறாங்களா? ரைட்டு. இந்த குதிரை பேரம் சம்மந்தமாக என்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேனே அப்படின்னு டிஜிபிக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் கேட்குறாரு. இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு. ரிட்டனாக கேட்கல. ரிட்டனாக கேட்டால் ஆட்சியுடைய வாழ்நாள் தெரிஞ்சு போயிடும், எத்தனை நாள் ஆட்சி இருக்குன்றது தெரிஞ்சு போயிடும். அவர் வாய்மொழி உத்தரவாதம் கேட்டார். எதுக்காக கேட்குறாருன்றது விஜய் உணர்ந்துட்டார். சீஃப் செக்ரட்டரி போய் முதலமைச்சர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து கேட்குறாங்க, இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறாங்க. முதலமைச்சர் அப்படியே டெல்லி ப்ரோக்ராமை ரத்து பண்ணுறாரு. ராகுல் காந்தியோட நம்ம போகிறோம்னு தெரிஞ்சோன்னு தான் கவர்னர் இதை கேட்குறாரு அப்படின்ட்டு இவர் நிகழ்ச்சியை ரத்து பண்ணுறாரு. இப்போ இதிலிருந்து அவருடைய 60 நாள் ஆட்சி எப்படி இருக்குன்றத நீங்களே புரிஞ்சுக்குங்க.